ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. என்ற கருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான். இந்த நாளிலும் உலகத்திலே குறைவே இல்லாத மனுஷன் ஒருவனுமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு குறைவு உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குறைவு உண்டு. ஏழையாயிருப்பார்கள் அல்லது செல்வந்தனாயிருப்பார்கள். பண வசதி இருக்கும், பண குறைவு இருக்கும், நிம்மதி இருக்காது, உடல்நல குறைவு இருக்கும். எல்லாம் குறைவு குறைவு என்று சொல்லி எல்லோரும் குறைவுகளை தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். வேதனையை தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கும்படிதான் ஆண்டவராய் கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வசனத்தை கொடுத்து உங்களை தேற்றுகிறார். ஒரு நாள் ஒரு வாலிபன் தன்னை குறித்து எனக்கு சப்பை மூக்காக இருக்கிறது, எனக்கு வேதனையிலே சோர்ந்து போனான். எங்க அம்மா இப்படி பெத்து போட்டாங்களே சப்பை மூக்காக என்ன என்று சொல்லி அவன் தன்னைத்தானே தாழ்வுபடுத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு தாங்க முடியாத அவமானமும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டது. அவன் கண்ணாடியை பார்த்து தன்னைத்தானே அழுத்துக் கொள்வான். ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சிருஷ்டித்து விட்டார்? எல்லோரும் நல்லா இருக்கிறார்களே, எனக்கு ஏன் இப்படி சப்ப மூக்கு என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருந்தான். மிகவும் துக்கமுகமாய் அவன் போய்கொண்டு இருக்கும்போது ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்து தன்னைத்தானே நினைத்து கொண்டிருந்தான். அந்த பக்கத்து பெஞ்சில் ஒரு இளம் பெண் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தாள். கர்த்தரை துதிக்க துதியை பார்த்தவுடன் இவனுக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருந்தது. இந்த மகள் எவ்வளவு அழகா பாடுகிறாள் என்று சொல்லி அவள் முடித்த போது வாலிபன் அவனிடத்தில் வந்து, நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய், உன் குரலும் ரொம்ப அதிகமாக அழகாக இருக்கிறது, நீ கர்த்தரை பாடி துதிக்கிறாயே, நான் இந்த சப்பையான மூக்கோடு இருந்துகிட்டு எனக்கு துதிக்கவே முடியவில்லை, ஏன் ஆண்டவர் என்னை சிருஷ்டித்து விட்டார் என்று சொல்லி நான் குழப்பத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறான். உடனே அவள் சிரித்தாளாம். தன்னுடைய கருப்பு கண்ணாடியை கலற்றினாள். அங்கே கண் குருடா இருந்தது. தன் கூந்தலை உருவினாள். அது வழுக்கியான தலையாக இருந்தது. தன் கைகளினால் தன் காலை அசைத்தாள். 2 கால்களும் மரக்கால்கள். அவள் சொன்னாள், சரீரத்தில் இருக்கும் குறைவுகளால் உண்டாகும் கவலைகளை விட உள்ளத்தில் கிறிஸ்து தரும் நிறைவாக உண்டாகும் மகிழ்ச்சி கோடான கோடி மடங்கு அதிகமாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியினால் மகிழ்ந்து பாடுகிறேன் என்றாளாம். ஆமேன். எவ்வளவு அருமையானது பாருங்கள் சுவாமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் குறைவுகளையே நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே. உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படிதான் கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி மகிமையிலே அவர் நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருக்கலாம், சரீர சுகத்திலே குறைவுள்ளவனாக இருக்கலாம். உங்கள் குறைவுகளை பொருட்படுத்தாமல் கர்த்தரையே துதித்துக் கொண்டிருங்கள். அந்த ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசு தத்துவம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தண்ணீரை திராட்சரசமாக்கி நிறைவாக்கினார். அவர் நிறைவாக்குற இயேசு கிறிஸ்து, குறைவுகளை நிறைவாக்குறவர். அந்த துக்கத்தோடு அந்த கல்யாண வீட்டுக்காரர்கள் இருக்கவில்லை. அவர் சந்தோஷமா இருக்கும்படியாக அவர் தண்ணீரை கொண்டு ரசமாக மாற்றினார், திராட்சரசமாக மாற்றி விட்டார். அந்த வீடு சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. சந்தோஷப்பட்டார்கள். சமாதானம் துக்கமாக இருந்தவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் அவருடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன் என்று சொல்லி யோவான் 15:11 சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, மேலும் ஒரு சமாரிய ஸ்திரீக்கு மனக்குறைவு. 5 புருஷர்கள் அவளுக்கு முன்பு இருந்தாலும் அவள் திருப்தி அடையவில்லை. அழிந்து போகும் அன்பிற்காக ஏங்கி தவித்த அவளுக்கு கர்த்தர் நித்திய ஜீவ தண்ணீரை தந்து நிறைவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளோடு இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவளுடைய மனதை ஆராய்ந்தார். அவள் குறைவுகளை நிறைவாக்கினார். அவள் மனவேதனையோடு இருக்கிறார். அவளை ஊரிலே ஒதுக்கி வைத்திருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சகோதரிக்கு அவள் குறைவுகளை நிறைவாக்கினார், மன சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் பெதஸ்தா குலத்தோரம் படுத்திருந்த ஒரு நோயாளி 38 வருஷமாக சுகக்குறைவு. அவனுக்கு உறவினர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு ஏக்கம், இப்படியேதான் மரித்து போய்விடுவோமா? இந்த பெதஸ்தா குலத்தை தேவ தூதன் வந்து கலக்கும் போது எல்லோரும் இறங்கி விடுகிறார்கள், எனக்கு முடியவில்லை, என்னை தூக்கிவிட யாருமே இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி வருகிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்னை தூக்கிவிட ஆளே இல்லை என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொல்லுகிறான்.
இயேசு அவனிடம் வந்து ஒரே வார்த்தை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே குணமானான், நிறைவடைந்தான், ஆரோக்கியத்தோடு வீட்டுக்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குற தேவன். உங்கள் மன வேதனைகளோடு இருக்கலாம். பலவீனம் அதிகமாய் கொண்டே போயிருது. இந்த வியாதி இந்த நாளிலாவது சுகமாகாதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். என் தொழிலிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறது மனம் திரும்பவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லவர். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மைமையிலே நிறைவாக்குவார். ஆமென். கர்த்தரை துதியுங்கள், உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட போகிறது. தேவனுடைய வார்த்தையை சொல்லி விசுவாசித்து ஜெபியுங்கள், அறிக்கையிடுங்கள், அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக மைமைப்படுவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக.